ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரில் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். வளைவு வர இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு அதை ஹாஃபாக மடிச்சுட்டு கீழே 3 இன்ச்சஸ் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நான் இந்த கோபுரம் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். 3 பிரிவாக பிரித்து நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி அதை பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டு கேன்வாஸ்க்கு மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். அதனால தான் நான் நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி எடுத்தேன். கேன்வாஸை விடைக்கும் கொஞ்சம் அதிகமாக துணி எடுத்துக்கோங்க. நல்ல துணியும் எடுத்துருக்கிறேன், லைனிங் துணியும் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்லீவ் கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் கலராக எடுத்துக்கணும். சாரீ கலர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸை லைனிங் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல துணி, கேன்வாஸ், லைனிங் துணி, அடுத்து கேன்வாஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓரமாக நம்ம ஸ்கேலப் வரும்படியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் கட் கொடுத்துட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டும் போது நல்ல துணி பக்கமாக நம்ம பிரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் கட் கொடுத்துக்கோங்க. இதே போல் இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் கட் கொடுத்துட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். 2 இதையுமே நம்ம டிசைனுமே ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதை நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு சென்டர் கண்டுபிடிச்சிட்டு பின் பண்ணிக்கோங்க. நல்ல துணியில் மட்டும்தான் வைக்கிறேன். லைனிங் துணி வந்து அதுக்கு பிறகு தான் வச்சு தைப்பேன். அப்போ தான் நம்ம டிசைன் கொடுத்துருக்கிறது லைனிங் பக்கம் தெரியாது. அதுக்காக தான் நான் நியூஸ் பேப்பரில் எடுத்தேன். நம்ம ஸ்லீவ்லேயே டைரெக்டாக கட் பண்ணி வைக்கலாம். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி கீழே ஹாஃப் கண்டுபிடிக்கணும். மேலேயும் ஸ்லீவோட சென்டர் கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த வி கட் போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல டிசைனோட சென்டரும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நல்ல துணியில் தான் நான் வைக்கிறேன். ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு லைனிங் கிளாத் எடுத்து நம்ம கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டர் கரெக்டாக வச்சு தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் வைக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம விரித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம், அமுக்கு தையல் மாதிரி. ரெண்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங், லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். இந்த டிசைன் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த டிசைன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ண பிறகு நான் ஒவ்வொரு வளைவுகள்லேயும் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். கைனாலே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பேக்கில் என்ன டிசைன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பேக்கில் இந்த டிசைன் தான் நான் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா, இப்போ saree ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். இது பீட் ஒர்க் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். பேக் டிசைனும் கோபுரம் மாதிரி தான் டிசைன் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய், தேங்க்யூ.